ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் காமெடி கலாட்டா எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இப்போ காவேரியோட வீட்டில் இருக்கவங்கெல்லாம் மாடியில் அந்த அப்பளம் காய போட்டுட்ருக்காங்க. விஜய் அதை பார்த்துடுறாரு. ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி அந்த காஞ்ச மிளவாவை எடுத்து போட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாட்டி வந்து ஒரு கட்டத்தில் மிளவா இருக்குன்னு சொல்லும்போது சாரதா கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை காவேரிகிட்ட கேட்டு இதெல்லாம் வந்து விஜயோட வேலையான்னு கேட்கும்போது காவேரி வந்து பார்த்துட்டாங்க இல்லையா, அதனால் அவங்களும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டி வந்து எனக்கு வரக்காப்பி வேணும்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சாரதா கிட்ட கேட்குறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பார்த்தோம் அப்படின்னா அங்கேருந்து அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஏன்னா காவேரி தனியாக இருந்து விஜய் கிட்ட பேசணுங்கிறதுக்காக பாட்டி இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. இப்போ காவேரி வந்து அப்பெல்லாம் காய போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் வரக்காப்பி போட்டு கொடுக்குறதுக்காக எந்திரிச்சு போயிடுறாங்க. விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தோம்னா காவேரியோட அம்மாவும் வந்துடுறாங்க, கோவப்பட்டு பேசுகிறாங்க. உடனே பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. விஜய் வந்து அப்படியே திரும்பிக்கிறாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ விஜயும் அந்த வீட்டு ஓனரும் உட்காந்து சாராயம் குடிக்கிறதுக்கு மாடியில் உட்காந்துருக்குறாங்க. ரெண்டு பேத்துக்குள்ளார பேசுகிறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படி இப்படிங்கிற விஷயம்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக ஒரு மாதிரி எமோஷனலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ஃபன் கலாட்டாவாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா பாட்டு அந்த ஸ்பீக்கரில் போட்டு சத்தமாக வச்சுருக்காங்க. ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி ஒரே டான்ஸு பாட்டு தான். உடனே வீட்டில் இருக்க காவேரி வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வந்துடுறாங்க. குமரன், கங்கா, அதே நேரத்தில் காவேரியோட அம்மா, பாட்டி, காவேரி, அந்த சின்ன தங்கச்சி நர்மதா எல்லாரும் வந்துடுறாங்க. காவேரியோட அம்மா ரொம்ப கோவப்பட்டு நான் போய் என்னன்னு கேட்குறாங்கிறாங்க. இவங்கெல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க ஒரே பாட்டு டான்ஸாகவே இருந்துட்டு இருக்காங்க. இப்போ குமரன் வந்து நான் போய் என்னன்னு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே சரி நான் போய் இவங்க போய் கேட்கட்டும்னு சொல்லி அவங்களாம் போயிடுறாங்க. இப்போ குமரன் வந்ததுக்கப்புறம் குமரன்ட்டையும் பார்த்தோம் அப்படின்னா விஜயா இருக்கட்டும், அந்த வீட்டு ஓனராக இருக்கட்டும், ரொம்பவுமே பேசுகிறாங்க. ஜாலியான மூமெண்ட்டாக இருக்குது. சாராயம் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கப்பல் பண்ணும்போது அவரெல்லாம் குடிக்க மாட்டார் அப்படி இப்படிங்கும்போது இல்லை அவரெல்லாம் நல்லா குடிப்பார் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாரு. இது எப்படி உங்களுக்கு தெரியும் கேட்கும்போது அதையும் வந்து சமாளிக்கிறாரு. கடைசியில் பார்த்தா ஒரு அவங்க கையிலையும் சாராயத்தை கொடுத்துட்றாங்க. அவர் கொஞ்சம் ஒரு முடக்கு குடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தோம்னா இல்லை எனக்கெல்லாம் வேணாம், நீங்கள் சத்தம் எதுவும் போடாமல் பத்திரமா அவரை பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குமரன் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆனால் விஜய் வந்து எல்லா எமோஷனலும் அவர் மனசுக்குள்ளார இருக்க அந்த கஷ்டம் இதெல்லாம் வந்து அப்படியே பேச ஆரம்பிச்சிடுறாரு. வீட்டு ஓனர் அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. ஒரு மாதிரி ஜாலியான எபிசோட் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த கதையை வச்சு அதாவது இனிமேல் கான்செப்டை ஓட்ட முடியாது. அடுத்து ஒரு பெரிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அது வந்தால் மட்டும்தான் அடுத்து வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மாறும். அடுத்து லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா காவேரி கடைக்கு போயிட்டு சாமான்லாம் வாங்கிட்டு அப்படியே வராங்க. விஜய் வந்து ஏற்கனவே நம்ம ப்ரோமோவில் பார்த்த மாதிரி தான் அதுவும் வந்து கடைசியில் வந்து கலாட்டா பண்ணி அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. காவேரி வந்து ஏற்கனவே நைட்டு நடந்துச்சில் அந்த சாராயம் குடிச்சிட்டு பாட்டு பாடினதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க. விஜய் அப்படியே நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து எப்படி ப்ரோமோ வருது, எப்படி ஸ்டோரியை மூவ் பண்ணுறாங்கிறத வச்சு அடுத்து நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.